டானுக்குள்ள டான் டண்டனக்கா டான் நம்ம இன்டர்நேஷனல் டான் டான்லி ஹீரோவா நடிச்சு இளைய வயசுல நடிச்ச படம் தான் இப்ப பார்க்க போறோம். டான் படம்னாலே ரெஃபரன்ஸா இவர் படம் தான் நம்ம எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு டான் கேங்ஸ்டரு இதுல பயங்கர கியூரியாசிட்டி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டாடப்படுற ஒரு படங்கள் நடிச்சது தான் டான்லியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த படத்தோட கதையில ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளத்துல இருக்கிறவரை காட்டுறாங்க. நைட்ல அவர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தெரியாம அடிச்சிடறாப்புல. அதுல மீடியா பயங்கரமா அவரை ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமா கேவலப்படுத்துறாங்க. இதுல நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஹெல்த் கேர் சென்டர்ல போயிட்டு வாலண்டரி சர்வீஸுக்காக அவர் போறாரு. அந்த ஹெல்த் கேர் சென்டரோட ஸ்பெஷாலிட்டியை சீரியஸான நோய் ப்ராப்ளத்துல வரவங்க சாகர லெவல்ல இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுதான். முதல்ல அவருக்கு பப்ளிசிட்டிக்காக தான் போனாப்புல. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதான் காட்டுறாங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லேட்டஸ்ட் அப்டேட் தெரியறதுக்காக ஆல் பட்டன் பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நான் படத்தோட ஒன்லைன் சொன்னேன். இனி மெயின் பிக்சருக்கு போய் இந்த கதையை பார்க்கலாம். ஒன்லைன்ல சொன்ன மாதிரி செலிபிரிட்டி ஆட்டிடியூட் ஹீரோ இவர் தான் ஆட்டிடியூட் ப்ராப்ளத்துல ஒருத்தர் அடிச்சிருவாப்புல. இந்த செலிபிரிட்டி ஹீரோ இவரை தான் காட்டுறாங்க. நல்ல பேர் எடுக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காப்புல. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல மாஸ்டரோட அம்மாவா இவங்க வராங்க. இந்த அம்மா தான் ஹீரோக்கு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கைட் பண்றாங்க. அவர் என்னென்ன வேலை செய்யணும் தான் டிசைட் பண்ணணும். இப்ப டான்லி ஹீரோ என்னன்னா ஒரு எக்ஸ் கேங்ஸ்டரா இந்த படத்துல வந்திருக்காரு. இவர் ஒரு நைட் கிளப்ல வேலை செய்யறாரு. அடுத்தது இந்த பாப்பா ஒரு மெயின் கேரக்டரா இந்த ஃபிலிம்ல வந்திருக்கு. போட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா. படத்தோட ஓப்பனிங்ல செலிபிரிட்டி பயங்கரமா திமுறை ஷூட்டிங் தான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அதுல நிறைய ஃபேன்ஸ் அவரை மீட் பண்றாங்க. அப்ப வெளியே வரும்போது தெரியாம ஒருத்தர் இடிச்சிடறாரு. இடிப்பட்ட ஆளு உடனே நக்கலா உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கிறாரு. அவர் வார்த்தையை கேட்டுக்க முடியாம உடனே கோவப்பட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. அங்கேயே ரியாக்ட் பண்ணிடுறாரு. மீடியா சொல்லவே வேணாம், இது ஒரு பெரிய விஷயமா போட்டுட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. பேரு ரொம்ப டேமேஜ் ஆனதுனால ஹெல்த் கேர் சென்டர்ல போயிட்டு வாலண்டரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. போற வழியில யூரின் பயங்கரமா வருதுன்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒதுங்குறாப்புல. அந்த இடத்துல சடனா ஒரு குட்டி பாப்பா ஒரு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருது. எடுக்காத நான் ஒரு கெஞ்சினாலும் இந்த பாப்பா நான் செலிபிரிட்டி உங்களை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு எடுக்குது. உடனே கோவமான செலிபிரிட்டி கேமராவை பிடிங்கிறாப்புல. அதுல தெரியாதனமா அந்த பாப்பாவும் கீழே விழுந்துடுறா. அதனால அழுவுறா. அந்த வழியே ஒரு பொண்ணு அந்த பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்னதான் நடந்தது, ஏன் அழுவுற அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு நீங்க நான் யாரும் அடிக்கிறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறா. உடனே ஒரு சாரியும் கேட்டவன்னு சொல்றாங்க. ஆனா செலிபிரிட்டி ஹீரோ முடியாதுன்றாரு. ஆனா திரும்ப திரும்ப கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. ரொம்ப நேரம் முடியாதுன்னு சொன்னதுனால அங்கேயே ஒரு குத்து விட்டுறாங்க காலில். அந்த ஃபோர்ஸ்லயே போயிட்டு ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துடுறாப்புல. அதனால இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க காமெடி ஆகி. அப்படியே ஒரு வழியா செலிபிரிட்டி ஹீரோ ஹெல்த் கேர் சென்டர் போயிட்டு ரீச் ஆகிறாப்புல. வெளியே நிறைய மீடியா காத்துட்டு இருக்கு இவருக்காக. கொஞ்சம் ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு நான் ஃபேன்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றாப்புல. உள்ள போயிட்டு வாலண்டரி சர்வீஸ் பண்றாரு. அதெல்லாம் மீடியா கவர் பண்றாங்க. அடுத்தது ஹீரோ போயிட்டு சிஸ்டர் இன்சார்ஜை போயிட்டு பாக்குறாங்க. நீயா வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை நீ மனசார பண்ணினா உனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. உன்னை பத்தி நீ புரியறதுக்கும் இது பயங்கரமா உதவுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் கொடுக்குறாங்க படிச்சு பார்க்க சொல்லி. அது என்ன புக்குன்னா இவர் செய்யற ஒரு சர்வீஸுக்கும் ஒரு ஸ்டாம்ப் மாதிரி குடுத்துறாங்க. அந்த புக்ல இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு போறதுக்குள்ளார அந்த புக்கு ஃபுல்லா ஸ்டாம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம வரவழியில ஹீரோ ஒரு பொண்ணுட்டு அடி வாங்கிருப்பா. அந்த பொண்ணு எதிர்ச்சியா வரும். அதை மீட் பண்ண சொல்லி சிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க பேர் கிம்மன்னா இவங்க வேலையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு சிஸ்டரோட ஆலோசனைப்படி அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. காலையில கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் லஞ்ச் சர்வ் பண்ணணும், குளிக்கிற இடத்துல சுத்தமா வச்சுக்கணும், லாண்ட்ரி போடணும், இப்படி பெரிய லிஸ்டா சொல்றாங்க அந்த பொண்ணு. அதே மாதிரி அந்த புக்கு ஃபுல்லா ஸ்டாம்பு ஃபுல்லா மட்டும்தான் அந்த வாலண்டரி சர்வீஸ் முடியும் சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவா அங்க கவனிக்கிறப்ப அங்க உள்ள டாக்டர்ஸ், பேஷண்ட், அங்க படுக்க முடியாம நடக்க முடியாம இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குடும்பமா எல்லாருமே ஒரே சந்தோஷமா எல்லாமே பழகிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. இது கவனிச்சுட்டு அந்த வழியா தனியா போயிட்டு இருக்கும் போது நம்ம டான்லி ஹீரோ இருக்காரு. அவர் எக்ஸ் கேங்ஸ்டர்னால சிகரெட் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்த வைக்க சொல்றாரு. அப்படியே எதுக்கு வந்தான்னு விசாரிச்சுட்டு இனிமே எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும், அதுதான் அவங்க வேலை அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அவரை பாஸ்ன்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்றாரு. இப்ப செலிபிரிட்டி ஹீரோ காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வண்டி எடுத்துட்டு போக சொல்லி அந்த கேட்ட சொல்றாரு. அப்போ ஒருத்தர் கிளப்ல வேலை செய்யறவர் லிஃப்ட் கேட்கிறாரு. காருக்குள்ள ஏறணும்னா அவரோட பொண்ணு பயங்கர பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் கேட்டு வாங்கிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கிளப்ல போயிட்டு நிறுத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி இடத்துலயும் அந்த பேஷண்ட் எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிறாப்ல.
செலிபிரிட்டி ஹீரோ அடுத்த நாள் வந்துட்டு லெட்டர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க உள்ள பேஷண்ட்டை போயிட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுக்க போறாப்ல. அப்போ ஒரு புக்கு ஒரு பேனாவும் வச்சிருக்காங்க. சரி ஆட்டோகிராஃப் தான் கேட்க போறான்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இதை நான் எழுதிட்டு இருக்கிறேன், என் பையனுக்காக இந்த புக் எழுதிட்டு இருக்கிறேன், அவன் வந்து நல்ல தைரியமா ஆகணும் அப்படின்றதுக்காக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அம்மா. உனக்கு ஏதாவது நல்ல கதை தெரிஞ்சாலும் சொல்லு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புக்ல அப்படின்ற மாதிரி அந்த செலிபிரிட்டி ஹீரோட்ட சொல்லி கிண்டல் பண்ணி நக்கல் பண்றாங்க. இப்போ இந்த டார்லிங் கேங்ஸ்டர் வந்துட்டு ஹீரோ மிரட்டி நிறைய லஞ்ச் வாங்கிக்கிறாப்ல. இதை பார்த்து அந்த கிளப்ல வேலை செய்யறவரை வந்துட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாப்ல கேங்ஸ்டரை பார்த்து. அவரை பார்த்துட்டு டார்லிங் ஹீரோ அங்கிருந்து நவுந்துருவாப்ல பயந்துட்டு. இப்போ நம்ம செலிபிரிட்டி ஹீரோ வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்காக வருவாப்ல. இப்போ வெளியில வந்து மியூசிக் சத்தம் கேட்கும். அதனால வெளியே எங்கன்னு போய் தேடி பார்க்க போவோம். அப்போ ஒரு ரூமோட வாசல்ல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு 4 பேர் வந்துட்டு மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பாங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு. இவரோட சேர்ந்துட்டு ஒரு குட்டி பையன் வேற அங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். அந்த குட்டி பையனுக்கு அந்த பாப்பா மேல ஒரு கண்ணு. எங்க ஹாஸ்பிட்டலோட பேண்டு ஃபீனிக்ஸ் பேண்டு இது மியூசிக் தெரப்பியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் விளக்குவான். அடுத்த நாள் இவர் வந்து லேட்டா எழுந்து வந்து வேலைக்கு வருவாப்புல. அது வந்து ஒரு பாப்பா வந்து போட்டோ எடுத்து மிரட்டும். எல்லாத்தையும் போட்டு கொடுக்க போறேன்னு வேற சொல்லிடும். அப்படியே இவர் கேஷுவலா பேச்சு கொடுத்து அவர் கேட்கும்போது இந்த பாப்பாவுக்கு வந்துட்டு பிளட் கேன்சர் இருக்கு, 1 வருஷத்துல இறக்க போகுதுன்ற உண்மையை சொல்லிடும் அந்த பாப்பா. அந்த பாப்பா வந்துட்டு என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தீங்கன்னா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி போட்டோவை எடுத்துக்குது. வேற வழி இல்லாம இவரு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறப்பல சடனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பதட்டமா ஒரு ரூமுக்குள்ள ஓடுறாங்க. அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பாட்டிமா வந்துட்டு இறக்குற நிலைமையில இருக்காங்க. ரொம்ப முடியாம இறந்துறவும் செய்யறாங்க. அதனால எல்லாருமே வருத்தப்படுறாங்க அங்க இருக்கவங்க எல்லாமே. இப்ப செலிபிரிட்டி ஹீரோ அவங்க அம்மா இறந்ததை வந்து நினைச்சு பாக்குறாப்புல. அவங்க அம்மா இறந்ததுக்கு அவங்க அப்பா தான் காரணம், அது இல்லாம அவங்க அப்பா ட்ரைவே பண்ணல அவங்க அம்மா இறக்காம ஓடுறதுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. அதனால அவங்க அப்பாட்ட அவர் வந்து இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. செலிபிரிட்டி ஹீரோ தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பேசுது, பயந்துட்டியா அப்படின்னு கேக்குது. இது என்ன ஹாஸ்பிட்டல்னே தெரியல, ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ஒருத்தர் நைட் கிளப்ல வேலை பார்க்க, வயசான பாட்டி இறந்து போகுது, எல்லாரும் இங்க சாவணும் தான் வந்திருக்கீங்களா, எதுக்காக தான் என்னையும் கூப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பயே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புறாப்புல. அவர் கிளம்பலான்னு போயிட்டு இருக்கும் போது கேங்ஸ்டர் கூப்பிட்டு சிகரெட் இருக்கான்னு கேட்கறாப்புல. கடைசி சிகரெட்னு நினைச்சு அடிக்கும் போது தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. ஒரு கேலண்டர் கேட்கறாரு. இந்த கேலண்டர் என்னன்னு தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. காலியா இருக்கிற நாட்கள்ல வந்துட்டு நானும் இறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. இப்ப செலிபிரிட்டி ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்றாப்புல. அதுக்கு அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி யாராவது உன்கிட்ட கேட்கறாங்கன்னா இது அவங்க கடைசி ஆசையா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ ஒரு 2 ஆளுங்க வந்துட்டு அங்க இருக்க சிஸ்டர்ட்ட வந்துட்டு 6 மாசமா நீங்க வந்து எதுவுமே பே பண்ணல, அதனால இங்க இருந்து கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம கேங்ஸ்டரும் வந்துடுறாப்புல. சிஸ்டர்ட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ ஒளிஞ்சு பாக்குறாப்புல. வேற வழி இல்லாம அந்த இடத்த காலி பண்றதுக்காக இப்போ ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிளப்ல வேலை பாக்குறவர் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயும் கேங்ஸ்டர்ட்டையும் ஒரு ஐடியா சொல்றாப்புல. சூப்பர் பேண்டுன்னு ஒரு டிவி ஷோல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் கதையை சொல்லி நிறைய டொனேஷனும் வந்திருக்கு அந்த டிவி ஷோ மூலியமா அப்படின்றாரு. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு நம்ம லைவ் ஷோல வந்துட்டு நம்ம கதையை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த கேங்ஸ்டர் கேட்கறாரு, இது நமக்கு ஒரிஜினல் சாங் மட்டும் தான் இல்ல எலிஜிபிள், அதனால யார் இதுக்கு பாட்டு எழுதுறது அப்படின்னு கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் அந்த செலிபிரிட்டி ஹீரோ ஓரமா நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப எதிர்ச்சியா ஒரு சின்ன சவுண்டை வந்துட்டு தெரியாம போட்டுறாப்புல. 3 பேரும் சேர்ந்து அட் டைம்ல அவரை பாக்குறாங்க. ஹீரோ நம்ம கதை எழுத சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாப்புல. அப்படியே அந்த 3 பேருக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால 3 பேரும் வந்துட்டு ஹீரோட்ட போயிட்டு மாத்தி கன்வின்ஸ் பண்றாங்க பாடல் எழுதி தர சொல்லி. ஆனா எதுக்குமே அவர் அசராம நிக்கிறாப்புல. அவரோட வேலையெல்லாம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனாலுமே எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாம அப்படியே நிக்கிறாப்புல. அவரா எந்த வேலையாவது எடுத்து பண்ணா கூட போய் நின்று பாட்டு பாடி அவரை சீர் பண்றாங்க. ஆனாலும் அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு போய் பேசுறா. அந்த பொண்ணு வந்து ஈவினிங் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நான் உனக்கு 2 ஸ்டாம்ப் அந்த நோட்டீஸ்ல ஒட்டி தரேன் அப்படின்றா. உன்னோட சர்வீஸ் சீக்கிரமா முடியறதுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சீக்கிரமா கிளம்புறதுக்கு உதவுன்றா. அதுக்கு எந்த ரியாக்ஷன் பண்ணாம நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த செலிபிரிட்டி ஹீரோட கேரக்டர் வந்து பயங்கரமா ஐடியா தராப்புல. இவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா முடிக்கிற இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்காக அந்த ஹீரோ வந்துட்டு அவர் எழுதுனதுலேயே ஒரு மொக்கையான பாட்டை எடுத்துட்டு போய் அந்த டீமுக்கு கொடுக்குறாப்புல. இந்த லிரிக்ஸை படிச்சு பார்த்துட்டு அந்த டீமுக்கு யாருக்குமே பிடிக்கல. லிரிக்ஸ் எல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது, அதோட பெரிய பிரச்சனை இருக்குன்னு அந்த ஹீரோ விளக்கம் சொல்றாப்புல. இந்த சாங்கை வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து வாசிச்சு காட்டுறாப்புல. அந்த பாப்பா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டிடுறா. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவு காம்ப்ளெக்ஸான பாட்டை எப்படி நாங்க வாசிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு அந்த ஹீரோ சொல்றாரு, நீங்க வாசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லைன்னா இந்த கேமை நீங்க குவிட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே எல்லாரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா ஈவினிங் வந்துட்டு ஹீரோ முன்னாடி வாசிச்சு காட்டும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்கே இல்ல. அது கேங்ஸ்டர் வேற பயங்கரமா மிஸ்டேக் பண்ணிடுறாப்புல. இந்த கிளப்ல வேலை பார்க்கறவரு பயங்கரமா திட்டுறாரு கேங்ஸ்டர் பார்த்துட்டு. பாப்பாவோட நல்லா வாசிக்குது, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வாசிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறனால 2 பேரும் வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படியே அந்த சூப்பர் பேண்டுக்கு போலான்ற யோசனை வந்துட்டு அங்கேயே ட்ராப் ஆகுது. அந்த கேங்ஸ்டர் வந்து எதிர்ச்சியா வந்துட்டு சிஸ்டர் ரூம் வழியே பாஸ் ஆகிறாப்ல. அப்ப அந்த சிஸ்டர் ரூம்குள்ளார வந்துட்டு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டொனேஷன் கேட்டு பிச்சை எடுக்கிறாங்க. இது கேட்க அவருக்கு ரொம்ப கஷ்டமா போகுது.
நைட் கிளப் வேலை பார்க்குறவரை வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாப்புல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த கனவு வந்து பழிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 1 மாதம் கூட டைம் இருக்கான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு வந்து நான் மியூசிஷியன் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. நம்ம கண்டிப்பாக அந்த சூப்பர் பேண்ட் ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், நானே அந்த கேங்ஸ்டர்கிட்ட சமாதானமாக பேசி எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டுட்டு அந்த கேங்ஸ்டரை பார்க்கறதுக்காக போகிறாரு. கரெக்டாக கேங்ஸ்டரும் அது ரூமுக்கு வந்து உள்ளே வந்து நுழையிறாப்புல. ஆனால் கேங்ஸ்டர் வந்து ஒரு படிக்கு மேலே வந்து முட்டிக்கால் போட்டு ரொம்ப வந்து வேண்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வந்து ஹீரோட்ட வந்து கேட்குறாப்புல. நம்ம அந்த ஷோக்கு வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாப்புல. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, அதனால வெளியே வந்துடுறாப்புல. ஹீரோட பாஸ் கூப்பிட்டுருக்காப்புல. இந்த மாதிரி உலகத்திலே பெரிய பணக்காரர் ப்ரொடியூசர் அவனுக்கு வந்திருக்காரு, அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ண கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ யூஎஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போனா அவன் சர்வீஸில் இருக்கிற லாஸ்ட் 2 வீக்குக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை கிடைக்குது, இந்த ஃபீனிக்ஸ் பேண்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் டபுள் ஸ்டாம்ப் கிடைக்கும், நம்ம சர்வீஸை முன்னாடியே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனை வருது. இந்த ஒரே காரணத்துக்காக, இந்த சுயநலத்துக்காக வந்துட்டு அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் சொல்கிறாப்புல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம எல்லா டீமுக்கும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சின்சியராக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஹாஸ்பிட்டல் போகும்போது வர வழியில் ஒரு ஸ்கூலுக்கு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவர் செலிபிரிட்டினால பயங்கரமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால க்ரௌடு ஃபார்ம் ஆகுது அங்கே. அதனால இது ஹீரோ கவனிச்சுட்டு டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாப்புல. அந்த பொண்ணு சந்தோஷமாக தான் ஓடி வந்துட்டு இருந்தது, திடீர்னு சடனாக மயக்க போட்டு விழுந்துருது. உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை அட்மிட் பண்ண மாதிரியே இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாப்புல. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வருது, அந்த பொண்ணுக்கு வந்து 3 வருஷமா கேன்சர் இருக்குன்னு, இன்னும் கடைசி 6 மாசம் தான் டைம் இருக்குன்றது. இதை தெரிஞ்சோன்னு பயங்கரமா ஃபீல் பண்றாப்புல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பாப்பாவோட அம்மா அப்பா வந்து அவளை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நமக்கு பொண்ணுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு இருக்கோ அது வந்து அவளே சூஸ் பண்ணிட்டோன்னு, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு அவளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவளை இப்போதைக்கு வாழ்ந்து தொலைட்டோம் அப்படின்றாரு. அதை நினைச்சு அவங்க அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றமா வருது அவருக்கு. டீமை கூப்பிட்டு நீங்களே லிரிக்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டீமில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் அந்த பொண்ணு எழுதுனது மட்டும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஜென்வனாக அந்த சாங்குக்காக மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாளும் கடந்து போக நம்ம ஹீரோ வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்துட்டு அமையுதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி மாறிக்கிறாரு. அவருக்கு அங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லு, அதையும் என் டைரியில் எழுதுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவை பார்க்க போறாரு நம்ம ஹீரோ. என்கிட்ட எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும்னு நீ தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்னு. அதுக்கு அந்த ஆண்டி சொல்றாங்க, நீ ஏதாவது உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன்னு கேட்குறாங்க. நம்ம எப்போதுமே கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்றான். பேசிட்டு இருக்கும்போது ஆண்டி வந்துட்டு வழி தாங்க முடியாம கத்துறாங்க. இது சடனா நடந்தனால நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே அந்த அம்மாவோட பையன் வந்து பாத்துட்டு இருக்கான். அந்த அம்மா வழியிலையும் எனக்கு வெளியே போய் பூ பறிச்சுட்டு வா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. அந்த பையனும் ஆர்வமா வெளியே பூ பறிக்க வந்துடுறான். ஹீரோவும் கூட போய் பாக்குறாப்புல. அந்த பையனோட கண்ணு வந்து கலங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பையனுக்கு சப்போர்ட்டிவா அந்த பையனுக்கு பூவும் பறிக்கிறாப்புல கூட இருந்து. அன்னைக்கு அந்த அம்மாவோட பர்த்டே இருந்தனால கிட்டார் எடுத்துட்டு போய் விஷ் பண்ணி பாட்டு பாடுறாப்புல. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கலாம்னு கேட்கிறாரு. அப்பதான் அவங்க அப்பா பேசுனதுக்கு அப்புறம் தான் புரியுது, நடந்ததெல்லாம் அவங்க அம்மாவோட விருப்பப்படி தான் நடந்திருக்குன்றது. அவங்க அம்மா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே இருக்கணும்னு அவங்க விருப்பம் இல்லை. அவங்க அம்மா வந்து ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே தவிர்த்து இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை. அவங்க வந்து விருப்பப்படுறதுனால மட்டும்தான் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட விருப்பத்துக்காக அந்த மாதிரி டிசைட் பண்ணான்ற மாதிரி சொல்றாரு. கடைசி நேரம் காப்பாற்றாமலே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அடுத்ததான் வந்துட்டு சின்னதாக ஒரு மீட்டிங்கை காட்டுறாங்க. சிஸ்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேட்டு சர்வீஸில் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன் பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடி பாராட்டுறாங்க. நம்ம கேங்ஸ்டருக்கு மூக்குலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அவரே பயப்பட தொடங்குறாப்புல. அவர் வந்து இன்னைக்கு கிடையாது, நான் இன்னைக்கு சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி பேண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆடிஷன்ல எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோவும் பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. சடனா கேங்ஸ்டர் அங்க இருந்து விழுந்துடுறாப்புல மயக்க போட்டு முடியாதனால. ஆம்புலன்ஸ் உடனே வந்துட்டு அவரை வந்து கூட்டிட்டு போகுது. அந்த கேங்ஸ்டர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டீமை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு பேச ட்ரை பண்றாரு. அவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணல, அவர் எடுக்கிற மெடிசன் வந்துட்டு பெயின் கில்லருக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது. லைவ் ஷோல வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா பணத்தை தூக்கிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த டீமும் சொல்லிடுவாங்க.
புரிஞ்சுக்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட பாஸ் கூப்பிட்டு பேசுறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் பேண்டுக்காக உன்னோட ஃபியூச்சர் கேரியரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்க போறியான்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட எமோஷனலாக நீ அட்டாச்மெண்ட் ஆகாம ஒழுங்கா யூஎஸ்க்கு போற வழியை பாரு அப்படின்றாங்க. இதை பொண்ணு வந்து எதாச்சும் வந்து கேட்டுறாங்க. வந்து ஹாஸ்பிட்டலில் கேங்ஸ்டர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. எப்போ ஹீரோ வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, அவர் சர்வீஸ் தான் முடிஞ்சுன்னா இனிமேலாம் அவர் வரமாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் அப்படி சோகமா சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் வெளியே போற வழியிலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓடி வந்துடுறாரு. யங்ஸ்டர் எப்படி இருக்காருன்னு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கறாரு. ஆனா அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம, நீ இன்னும் யூஸுக்கு போலையா, அதுக்காக தானே எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடியே போறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா அந்த ஹீரோ வந்துட்டு, இதெல்லாம் முதல்ல நான் அப்படிதான் இருந்தேன், இப்ப நான் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து நம்பாம கிளம்பிடுது. நம்ம ஹீரோட பாஸ் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காப்ல. ஹீரோட ஃபியூச்சர் பிளான் யூஎஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அந்த மீடியால. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ண வாலண்டரி சர்வீஸை பத்தியும் பயங்கரமா பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ எழும்பி அவருக்கு தோன்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு மைக்க பிடிச்சி. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ வந்துட்டு நான் என்னோட சர்வீஸை வந்து குறைக்கணுன்றதுக்காக அங்க உள்ள டீமுக்கு நான் வந்துட்டு நம்பி துரோகம் பண்ணிட்டேன். அவங்க எல்லாரும் என்னை நம்பி உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட மியூசிக்கை நான் எடுத்து பண்றதெல்லாம் நான் விருப்பப்படுறேன். இந்த சாட்டர்டே இந்த ஃபீனிக்ஸ் பேண்டோட கான்செர்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்றாரு. நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற டொனேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நியூஸ்ல எல்லாமே இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இதை பார்த்துட்டு பயங்கரமா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வராரு. யங்ஸ்டரை பார்த்து பேசி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. கான்செர்ட்டுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் தேடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி. கான்செர்ட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. ஆனா யங்ஸ்டருக்கு மட்டும் உடம்பு முடியாதனால அவர் அங்கேயே படுத்து கிடக்குறாரு. சிஸ்டர் தான் கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. இப்ப அந்த கேங்ஸ்டர் வந்து கேட்கிறாரு, மக்கள்லாம் வர தொடங்கிட்டாங்களா, கொஞ்சமாவது கூட்டம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப சிஸ்டர் வந்துட்டு ஜன்னல் வழியா கொஞ்சோண்டு பார்த்துட்டு அப்புறம் ஜன்னலை திறந்து காட்டுறாங்க. அதை பார்த்து கண் கலங்குறாரு கேங்ஸ்டரு. கடவுள் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ரவுடி கேட்கறத கூட நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. ஹீரோவோட அப்பாவும் அந்த கான்செர்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த கிளப்ல வேலை பார்க்கறவரோட ஃபேமிலியும் வந்திருக்கு. கான்செர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் இருக்கிறதுனால எல்லாரோட ஸ்டோரிஸையும் வீடியோஸா போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தவங்களோட இருக்கிறவங்களோட. கடைசியாக ஒருத்தரோட ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேங்ஸ்டரோட வீடியோ இப்போ ஓட ஆரம்பிக்குது. அதே நேரம் கேங்ஸ்டர் வேற ரொம்ப ஓட முடியாம போய் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து புலம்புறாப்புல, எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு. அதை சொல்லிட்டு உடனே இறந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த அம்மாவோட வீடியோவை போடுறாங்க. அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு நாள் இல்லாம போயிடுவேன், அப்போ நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு பயப்படாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபீனிக்ஸ் பேண்ட் அப்படியே பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அழகான மோட்டிவேஷன் சாங்கா பாடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேங்ஸ்டரோட பிளேஸ்ல வந்துட்டு ட்ரம் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறப்பல அந்த ஹீரோ. அந்த பாட்டு கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால வந்திருக்க ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா வராங்க. அந்த சக்சஸுக்கு அப்புறம் திரும்பி அந்த பேண்டை கண்டினியூ ஆகுது. நிறைய ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்லயும் ஒருத்தவங்க வந்து மாறிக்கிட்டே வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டைம்ல உடம்பு முடியாம இறந்துடுறாங்க. ஒருத்தவங்க புதுசா வராங்க. ஆனா எல்லா டைமும் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா பேண்டையுமே வர புது ஆளுங்களையுமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. உனக்கு என்ன வேணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாப்ல. அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷம் தான் என்ன வாழ்க்கையில அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாப்ல. இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல